Good evening student. 12th standard today subject physics. Physicsல second lesson. Last classல first lesson Van de Graaff generator வரையும் complete பண்ணிட்டோம். Now today I take the lesson number 2, lesson name for current electricity. Second lesson name வந்து current electricity. இந்த current electricity introduction கொடுத்துருப்போம், ஜென்ரலான கேஸு. Then current எலக்ட்ரிக் கரண்ட்டில் வந்து ஜென்ரலான கான்செப்ட் சொல்லியிருக்காங்க. இது ஜென்ரல் கான்செப்ட். இதில் பாசிட்டிவ் சார்ஜ், நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. இந்த சார்ஜை பற்றி தான் சொல்லியிருப்பாங்க. எலக்ட்ரிக் கரண்ட்டு இதில் நமக்கு சிம்பிளாக ஒரு விஷயம் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம்னா டிஃபைன் கரண்ட். கரண்ட்டுக்கான டெஃபினேஷன், கரண்ட்டுக்கு ஃபார்முலா, கரண்ட்டோட சிம்பிள், கரண்ட்டோட யூனிட் வந்து ஆம்பியர். ஓகேவா? கரண்ட்டுக்கு ஃபார்முலா என்ன? I ஈக்குவல் டு Q பை டி. கேபிட்டல் I ஈக்குவல் டு Q பை டி. Qனா சார்ஜ், Tனா டைம் பீரியட். அப்போ Q பை Tனா என்னது? தேர்ஃபோர் கரண்ட்டுக்கு டெஃபினிஷன் என்ன சொல்லலாம்னா ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் சார்ஜ். ஒரு பர்டிகுலர் டைம் பீரியடில் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் ஒன் பாயிண்ட் அந்த பாயிண்ட் ஃப்ளோ ஆகுதோ அதுக்கு நேம் தான் என்னது? கரண்ட். அப்போ கரண்ட் ஈக்குவல் டு ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் சார்ஜ். அந்த கரண்ட்டை பற்றி தான் நம்ம இப்போ பேச போகிறோம். ஓகேவா? இப்போது ஒரு கரண்ட் வந்து நல்லா புரிஞ்சுங்க. ஒரு கண்டக்டர் வழியாக கரண்ட்டை பாஸ் பண்ணும்போது கரண்ட்டு ஃப்ளோ ஆகாது. இந்த கரண்ட்டை அந்த கண்டக்டருக்குள்ளே ப்ரெசென்ட் ஆகிருக்கக்கூடிய ஃப்ரீ எலக்ட்ரான்ஸோட மூமெண்ட்டு தான் என்னது? கரண்ட்டு. அப்போ அந்த கண்டக்டருக்கு ஏதோ எக்ஸ்டர்னல் எனர்ஜியை அப்ளை பண்ணுறோம். அந்த எக்ஸ்டர்னல் எனர்ஜியை கண்டக்டருக்குள்ளே ப்ரெசென்ட் ஆகிருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் கேரி பண்ணிவிட்டு ஒன் பாயிண்ட் டு அனதர் பாயிண்ட்டுக்கு ட்ராவல் பண்ணுறாரு. அப்போ எலக்ட்ரானோட மூமெண்ட்ஸால் தான் நமக்கு என்ன நடக்குதுங்க? கரண்ட்டு ஃப்ளோ ஆகிறது. ஓகேவா? அப்போ எந்த ஒரு மெட்டீரியலையும் எந்த ப்ராசஸ் நடந்தாலும் அந்த ப்ராசஸுக்கு மெயின் இம்பார்ட்டன்ட் யார்? அந்த கண்டக்டரில் ப்ரெசென்ட் ஆகிருக்கக்கூடிய ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் தான் மெயினாக இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. ஃப்ரீ எலக்ட்ரான்ஸோட மூமெண்ட்டு, ஃப்ரீ எலக்ட்ரான் ப்ரெசென்ட் ஆகலைன்னா அவர் என்னது? கண்டக்டராகவே இருக்க முடியாது. அவர் என்னவாயிடுவார்? எபனைட்டுன்ற இன்சுலேட்டராக கன்வெர்ட் ஆகிருப்பார். ஓகேவா? அப்போது எலக்ட்ரிக் கரண்ட்டும் ஹை பொட்டென்ஷியல்லேருந்து லோ பொட்டென்ஷியலுக்கு ட்ராவல் பண்ணுவார். எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் ஆல்சோ ஃப்ளோ ஆஃப் ஹை பொட்டென்ஷியல் டு லோ பொட்டென்ஷியல் பாயிண்ட். அப்போ ஹை பொட்டென்ஷியல்லேருந்து லோ பொட்டென்ஷியல் பாயிண்ட்டுக்கு ஃப்ளோ ஆகிட்டுருக்காரு. இதுதான் எலக்ட்ரிக் கரண்ட்டோட பேசிக்கான கான்செப்ட். சரி, ஓகே. இங்கே பாருங்கள், எலக்ட்ரிக் கரண்ட்டுக்கு சொல்லியிருக்காங்க பாரு. The electric current in a conductor is defined as the rate of flow of charge through a given cross sectional area A. Current definition என்னவா? Rate of flow of charge through a given cross sectional area. ஒரு பர்டிகுலர் கிராஸ் செக்ஷன் ஏரியாக்குள்ளே மூமெண்ட் ஆகக்கூடிய சார்ஜோட வேல்யூ தான். எனிவே இது கொடுத்துருக்க மாதிரி டெஃபினிஷன் I ஈக்குவல் டு Q by T. அப்போ Qனா சார்ஜ், Tனா டைம் பீரியட். If a net charge Q passes through any cross section of a conductor in a time period T, then the current is defined as I equal to Q by T. கரண்ட்டோட டெஃபினிஷன் மேலே இருக்கிறதுனாலும் ஓகே, இதை எழுதுனாலும் ஓகே. உனக்கு டுடே அசைன்மெண்ட்டோட ஃபஸ்ட் கொஸ்டின் டிஃபைன் கரண்ட். 2 ஆன்சர் இருக்குது, 2 ஆன்சர் இருக்குது. Electric current in a conductor is defined as the rate of flow of charge through a given cross section area ன்னு எழுதி I equal to Q by T அதனால ஆன்சர் கரெக்டு. Or if a net charge Q passes through any cross section of a conductor in a time period T, then the current is defined as I equal to Q by T. 2 ஆன்சருக்கு 2ல் எனி 1 ஆன்சர் எழுத போகிறோம். ஓகேவா? பட் த சார்ஜ் ஃப்ளோ இஸ் நாட் ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட் இன் கரண்ட் கேன் மோர் ஜென்ரலி I equal to delta Q by delta T. Delta Q na amount of charge that passes through the conductor of any cross section during the time interval வந்து dt என்ற டைம் பீரியடில். if the rate at which the charge flow changes with the time period, the current also change. ஆகும். instantaneous current I defined as the instantaneous current I equal to limited delta Q by delta T then dq by dt. கரண்ட்டோட SI யூனிட் வந்து ஆம்பியர். சார்ஜோட யூனிட் வந்து கூலும். அப்போது
1 ampere equal to 1 coulomb of charge flow in a 1 unit of time period 1 second சொல்லிருக்காங்க. That is 1 ampere of current equivalent to the 1 coulomb of charge passing through the perpendicular cross section of a conductor in a 1 second time period 1 coulomb of charge flow ஆகக்கூடிய வேல்யூ தான் 1 ampere. The electric current is a scalar quantity. current வந்து என்ன குவான்டிட்டியா, scalar quantity. electric current is a scalar quantity. இங்கே வந்து calculation கொடுத்துருக்கான். 120 கூலும்னா சார்ஜ் காப்பர் ஒயர் 1 மினிட்ல கொடுத்துருக்கான். 1 மினிட்னா செகண்ட் 60 செகண்டு. 120/6னா 2 ஆம்பியர் கரண்ட். அது கன்வென்ஷனல் கரண்ட்னா என்னென்னு பாரு. இன்னும் எலக்ட்ரிக் கரண்ட்டு எலக்ட்ரிக் கரண்ட்டோட ஹேரோ ஹெட் ஆர் யூஸ்டு டு இண்டிகேட் த டைரக்ஷன் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் கரண்ட்டு. ஏரோ மார்க்கோட ஹெட் வந்து என்னது, கரண்ட் ஃப்ளோ ஆகக்கூடிய டைரக்ஷன் ரொட்டேட் பண்ணுறாரு. பை கன்வென்ஷன் திஸ் flow in the circuit should be from the positive terminal to the battery to the negative charge. இப்போ கரண்ட் வந்து பாசிட்டிவ் டெர்மினல் டு நெகட்டிவ் டெர்மினல் நோக்கி போயிருப்பார். திஸ் கரண்ட் இஸ் கால்டு கன்வென்ஷனல் கரண்ட்டு. கரண்ட் வந்து எலக்ட்ரிக் என்னது, பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் த பேட்டரியிலேருந்து நெகட்டிவ் டெர்மினல் நோக்கி போயிருந்தாலும் அதுக்கு கன்வென்ஷனல் கரண்ட். திஸ் கரண்ட் இஸ் கால்டு கன்வென்ஷனல் கரண்ட் ஆர் சிம்ப்ளி கரண்ட் அண்ட் இஸ் இன் த டைரக்ஷன் இன் விச் த பாசிட்டிவ் டெஸ்ட் சார்ஜ் would move. In typical circuit, the charge that flow are actually electrons from the negative terminal of the battery to the positive terminal. As a result, as the flow of electrons and the direction of the conventional current in opposite direction. எப்போவுமே சர்க்யூட்டில் கரண்ட் வந்து பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ் நோக்கி போயிருப்பார். பட் ஆனால் பேட்டரிக்குள்ளே இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸோட மூவ்மெண்ட் வந்து நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ் ஆப்போசிட் டைரக்ஷன் இருப்பார். ஓகே, ஷோன் இந்த டயக்ராம். மேத்தமெட்டிக்கலி a transfer of positive charge is the same as the transfer of negative charge in the opposite direction. எவ்வளோ ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் தான் ஷேரிங் ஆகும். 5 பாசிட்டிவ் சார்ஜ் ஃப்ளோ ஆகிறால் அதுக்கு ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் 5 நெகட்டிவ் சார்ஜ் ஃப்ளோ ஆகிருப்பார். எனிவே எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் நாட் ஒன்லி ப்ரொடியூஸ்ட் பை எ பேட்டரியில் மட்டும் எலக்ட்ரிக் கரண்ட் இல்லை. இன் நேச்சுரல் லைட்டிங் பால்ட் produce a enormous electric current in a short time period. During lighting, very high potential difference is created between the cloud and the ground, and hence charge flow between the cloud and the ground flow ஆகிட்டு இருக்குது. நம்ம லைட்டிங்லேயே நம்ம என்னது சார்ஜ் பண்ணலாம். அடுத்த ட்ரிஃப்டட் வெலாசிட்டின்னு ஒரு கான்செப்ட்டு. இந்த ட்ரிஃப்டட் வெலாசிட்டிக்கான சிம்பிள் வந்து விடி, ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் ட்ரிஃப்டட் வெலாசிட்டி. ட்ரிஃப்டட் வெலாசிட்டிக்கு டெஃபினேஷன் சொல்கிறேன். செகண்ட் கொஸ்டின், டிஃபைன் ட்ரிஃப்டட் வெலாசிட்டி. ட்ரிஃப்டட் வெலாசிட்டி இஸ் defined as the free electrons get drifted toward the positive terminal when an applied the electric field. Drifted velocity definition. The drifted velocity defined as the free electrons get drifted toward moving the positive terminal. Free electrons are moving the positive terminal when applied the electric field is known as drifted velocity. சரி, ஓகே. drifted velocity இவங்க என்ன சொல்லுவாங்க, in a conductor the charge carrier are free electrons. These electrons move freely through the conductor and collide repeatedly with the positive ions. If there is no electric field, the electrons move freely through the conductor and collide repeatedly the positive ions. There is no charge. இது வந்து ஜஸ்ட் ஒரு 2 மார்க் கொஸ்டின் தான் ட்ரிஃப்டட் வெலாசிட்டின்றது. இந்த ட்ரிஃப்டட் வெலாசிட்டின்றது 2 மார்க்கு. பட் இதுக்காக நம்ம இவ்வளோ பெரிய கான்செப்டெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய அளவுக்கு இதில் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வர போகிறது கிடையாது. Turn through the zigzag motion addition. ions பற்றி சொல்லியிருக்காங்க. இது ஓகே. திஸ் வெலாசிட்டி இஸ் கால்ட் ட்ரிஃப்டட் வெலாசிட்டிக்கு சிம்பிள் வந்து விடி வெக்டார்.
இது நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டியது. சொல்கிறாங்க பாரு. ஓகே, the drifted velocity is the average velocity acquired by the electron inside the conductor. கண்டக்டருக்குள்ளே இருக்கக்கூடிய எலக்ட்ரான் ஒரு வெலாசிட்டி அக்யூர் பண்ணுறாரு, ஆவரேஜ் வெலாசிட்டி. எப்போ when it is subjected to an electric field அப்ளை பண்ணும்போது அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து ஆக்சிலேட் ஆகி மூவ் ஆகிறார். the average time between the two successive collision is called the mean free time donated டவுன்றாங்க. எனவே ஆக்சிலேஷன் a வெக்டார் ஈக்குவல் டு ஸ்மால் e கேபிட்டல் E by m. இது f ஈக்குவல் டு EME, இந்த f ஈக்குவல் டு MAன்னுவாங்க. MAவும் இந்த ஈயும் கம்பேரிசன் பண்ண ஏலேருந்து எடுக்கிறது. ஓகேவா, இந்த ஃபார்முலாலேருந்து ஆக்சிலேஷன். எனவே ட்ரிஃப்டட் வெலாசிட்டிக்கு VD ஈக்குவல் டு A இன்ட்டு டவ். இது ட்ரிஃப்டட் வெலாசிட்டிக்கான காமன் ஃபார்முலா. ஏக்கு பதிலாக இந்த மேலே இருக்கிற ஈக்குவேஷன் வந்து சப்ஸ்டிட் பண்ணுவாங்க. என்ன ட்ரிஃப்டட் வெலாசிட்டி V ஈக்குவல் டு இந்த ஃபுல் வேல்யூக்கும் மியூக்கு சொல்லிடுவாங்க. இந்த மியூனா மொபைலிட்டி ஆஃப் த எலக்ட்ரான்ஸ். It is defined as the magnitude of the drifted velocity per unit field. மொபைலிட்டிக்கு மொபைலிட்டி மியூ ஈக்குவல் டு VD by E. VDனா drifted velocity per unit electric field தானே, அதான் சொல்கிறாங்க பாரு. மொபைலிட்டி ஆஃப் த எலக்ட்ரான் and is defined as the magnitude of the drifted velocity per unit electric field. அப்போ இது ஒரு கொஸ்டினுக்கான 2 மார்க்கு. மொபைலிட்டியோட யூனிட்டே எழுதணும். மீட்டர் ஸ்கொயர் வோல்ட் மைனஸ் வீனா வோல்ட் -1 செகண்ட் -1. ஓகேவா, தென் இது கால்குலேஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து மிஸ்கான்செப்ஷன் இந்த ட்ரிஃப்டட் வெலாசிட்டியை பற்றி. there is a common misconception that battery is the sources of electron. பேட்டரியில் தான் சோர்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் இருக்காரு. it is not true. பட் ஆனால் ட்ரூ இல்லை. when the battery is connected across the given wire, the electron in the closed circuit resulting the current, battery set the potential difference due to which these electrons in the conducting wire flow in a particular direction, in which the resulting electric energy is used by electric bulb, electric fan. Similarly, electricity board is supplying the electrical energy to our home. நம்மளோட பவர் சப்ளை நல்லா புரிஞ்சுக்கோ. ஒரு பேட்டரியை கனெக்ட் பண்ணும்போது பேட்டரி தான் என்னது பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸான கரண்ட்டை வந்து பேட்டரிக்கு பேட்டரியோட கனெக்ட் ஆன ஒயருக்கு பவர் சப்ளை தராரு. அந்த ஒயர் வழியாக கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. இதே சேம் கான்செப்ட் தான் நம்ம எலக்ட்ரிக் போர்டும் அனுப்புது. we often use the phrases like charging the battery in my mobile now, and my mobile phone battery has no charge, etc. These sentences are not correct. When we say battery has no charge, it is mean that the battery has lost ability to provide energy or provide potential difference to the electron in the circuit. அவர் வந்து என்ன சொல்கிறாங்க, battery has no charge, it means that battery has lost ability. அவர் பேட்டரி வந்து தன்னுடைய எனர்ஜிலாம் லாஸ் பண்ணியிருக்காரு. to provide potential difference in the electron in the circuit. when we say mobile is charging, it implies that the battery is receiving energy from AC power supply and not electron. இப்போ மொபைலை சார்ஜ் பண்ணும்போது அது வந்து என்னது, பேட்ரி தான் ஏசி பவர் சப்ளை சார்ஜ் வாங்கிக்கிறாரு தவிர எலக்ட்ரானை வாங்கிறது கிடையாது. தென் மைக்ரோஸ்கோபிக் மாடல் ஆஃப் கரண்ட். மேக்ரோஸ்கோபிக் மைக்ரோனா சின்னது, மேக்ரோனா பெருசு. ஓகேவா, மைக்ரோஸ்கோபிக் சின்ன விஷயம். ஒரு எலமெண்ட் எடுத்துட்டு கண்டக்டரோட சின்ன கிராஸ் செக்ஷன் ஏரியா எடுத்துட்டு அதில் கரண்ட்டை பற்றி பேச போகிறோம். மைக்ரோஸ்கோபிக் மாடல் ஆஃப் கரண்ட்டை பற்றி பேசணும். சரி, ஓகே ஸ்டூடெண்ட், இது மைக்ரோஸ்கோபிக் மாடல் வந்து அடுத்த வீடியோவில் போடுறேன்.